தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வீட்டில் இளைஞர் ஒருவர் நுழைந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கப்புறம் பாதுகாப்பு பணியில இருந்த காவலாளிகள் அங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா அந்த இளைஞரை பிடித்து நீலாங்கரை போலீசார்கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. நீலாங்கரை கேசினோ டிரைவ் பகுதியில் ஆக்டரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜயோட வீடு அமைஞ்சிருக்கு. அவரோட வீட்டுக்கு எப்பயுமே பாதுகாப்பு பணியில காவல்துறையினர், தனியார் பாதுகாவலர்கள், செக்யூரிட்டி பிரிவினர் இவங்க ஈடுபடுவது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் இந்த பாதுகாப்பையும் மீறி இளைஞர் ஒருத்தர் அவரோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. விஜயோட வீட்டு வளாகத்துல நுழைஞ்ச அந்த இளைஞர் மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. அங்க உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு பாதுகாப்பு பணியில இருந்தவங்க கவனிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அவரை பிடிச்சி பாதுகாப்பு பணி காவலர்கள் அனைவருமே போலீசார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பிடிபட்ட அந்த இளைஞர்கிட்ட போலீசார் விசாரிக்கும் போது அவரு மதுராந்தகத்தை சேர்ந்த அருண் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. 4 வருஷமா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதும் வேளச்சேரியில அவங்களோட சித்தி வீட்டுல வசிச்சிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்துல நீலாங்கரை போலீசார் ஒப்படைச்சிருக்காங்க.